Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Fiverr வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். நான் ஒரு ரீசன்ட்டா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு Fiverr வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். சோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணனும் ஒரு நல்ல ரீச் வந்து கிடைச்சு. சோ அதுல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணினாங்க, இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணினாங்க. ப்ரோ உண்மையுமே Fiverrல earn பண்ணியலாம், எவ்வளவு earn பண்ணி உங்கட்ட கோர்ஸ் செஞ்சீங்களா, அந்த கோர்ஸ் நல்லமா, கோர்ஸ் செஞ்சாதான் நமக்கு earn பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. சோ இந்த கேள்விகள் எல்லாம் நான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி இதுல முக்கியமான கேள்விகள் எல்லாம் எடுத்து அந்த Fiverr பத்தி நம்ம இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். சோ இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். Fiverrல earn பண்ணனும் அப்படினு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த YouTube சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Fiverr அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி earn பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க Fiverrல earn பண்றதுக்கு, உங்களுக்கு என்ன ஸ்கில் நீங்க யூஸ் பண்ணீங்க, நீங்க என்ன கிக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் விட்டுட்டு Fiverr அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு Fiverr சைட்டை வந்து நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஸோ முக்கியமான விஷயமே இதுதான். ஸோ ரிசர்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப்பை சொல்லிடுறேன். ஸோ Fiverr அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க போய் அவங்களுடைய சைட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு, என்னென்ன புது கேட்டகரிஸ் அட் ஆயிருக்கு. சோ பாத்தீங்கன்னா எந்த அளவு தூரம் நம்ம யோசிக்காத விஷயங்கள் எல்லாமே இன்ட்ரோ அவுட்ரோ இதெல்லாம் கூட பண்ணலாம். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரிஸ் அந்த அவைலபிளா இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா அட் காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஈ-லேர்னிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கும் நம்மளுக்கு வந்து புதுசா ஒரு நியூ கேட்டகரி வந்து அட் ஆயிருக்கு. புக் எடிட்டிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல டெக்ஸ்ட் மெசேஜ் மார்க்கெட்டிங். சோ பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்னு கிரியேட் பண்ணி கொடுக்கறத கூட உங்களுக்கு மார்க்கெட்டிங்கா இப்ப உருவாக்கி இருக்காங்க. டிஸ்ப்ளே அட்வர்டைஸ்மென்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டகரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா Fiverrல நீங்க இந்த கேட்டகரியில தான் நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னு இல்ல, உங்களுக்கு எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே உங்களால ட்ரை பண்ண முடியும். சோ நீங்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கறத இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சைட்ல மேலேயே பாத்தீங்கன்னா பிகம் a seller அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுடைய கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி யாரெல்லாம் நல்லா earn பண்றாங்களோ அவங்களுடைய எல்லா விஷயங்களும் வந்து இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பிறகு இது எப்படி வர்க் பண்ணுது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ இதுலயே கூட வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு அதையும் பார்க்கலாம். சோ இதுல நீங்க என்னத்தை செல் பண்ண போறீங்க அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய ஸ்கில்ல தான் செல் பண்ண போறீங்க. அதாவது 200க்கும் மேற்பட்ட கேட்டகரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல வந்து நீங்க உங்களுடைய ஐடியாஸ் இல்லாட்டி உங்களுடைய ஸ்கில்ல தான் செல் பண்ண போறீங்க அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய பிரைஸ், அதாவது நீங்க உங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து எவ்வளவு வந்து கிக் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $5 இருந்து $995 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிக்க வைக்கலாம். சோ அதுல வந்து இந்த ஏர்னிங் லிமிட் பாத்தீங்கன்னா ஒரு $5 இருந்து $995 வரைக்கும் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு எந்த அளவு தூரம் நீங்க வந்து கிக்க செட் பண்ணணுமோ அதை வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதுல எப்படி பேமெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு இந்த இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் இல்லாட்டி 90 நாள் அப்படிங்கறத வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதான் சொன்னேன், ஒரு சைட்டை பத்தி நம்ம ஃபுல்லா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த சைட்ல இருக்க சகல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து சரியா போகலாம். சோ இதுக்காக தான் நான் வந்து கிளாஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து கோர்ஸ் ஃபீ வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இண்டிவிஜுவலா நீங்க இந்த விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கும் பார்க்கலாம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ அதை வந்து கூட ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இந்த சைட்ஸுக்கு வந்து கூட நம்ம வந்து இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிசர்ச் அப்படிங்கறத வந்து கட்டாயம் பண்ணணும். சோ அதுக்காக தான் நான் ரிசர்ச் பண்ணுங்க அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். சோ லோகோ மேக்கிங் தான் Fiverrல வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான விஷயம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எல்லாரும் போய் லோகோ மேக்கிங் பண்ண போனீங்கன்னா எத்தனை பேர் தான் லோகோ மேக் பண்றது? சோ அது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் நம்மகிட்ட வந்து எந்த ஒரு ரிவ்யூமே இல்லாம நம்ம வந்து 0% இருப்போம். சோ நம்மளுக்கு வந்து லோகோ டிசைன் பண்ண கொடுப்பாங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். ஒரு ஃப்ரீலான்சர் சைட்டுக்கு போறோம்னா நம்மளுடைய சர்வீஸ், நம்மளால என்ன விஷயம் வந்து ஏழுமோ அதை தான் நம்மளுடைய சர்வீஸா வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். சோ உங்களால நல்லா பேச முடியும், நல்லா எழுத முடியும், இல்லாட்டி உங்களால டைப் பண்ண முடியும், கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு வந்து நல்ல ஏதாச்சும் வேற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தா அதுக்கான பிளாட்ஃபார்மா Fiverr வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் போயிட்டு Fiverrல அனலைஸ் பண்ணுங்க என்னென்ன கேட்டகரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ அதுல நம்ம இன்னும் என்னென்ன கேட்டகரிஸ் வந்து இப்ப நியூ ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு சிவியை வந்து நல்லா கிரியேட் பண்ண முடியும்னா கட்டாயம் அதை கூட உங்களுடைய குவாலிஃபிகேஷனா நீங்க ஆட் பண்ணி Fiverrல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணலாம். சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணா மட்டும் தான் Fiverrல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து என்கிட்ட கேட்டாங்க. சோ இது வந்து எனக்கே கொஞ்சம் ஷாக்கான மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரூல் வந்து எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு வந்து Fiverrல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா உங்களுக்கு விருப்பமா தாராளமா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சிருங்க, ஒரு ஜிமெயில் ஐடி ஒரு ஐபி அட்ரஸ்ல ஒரே ஒரு Fiverr அக்கௌண்ட் மட்டும் தான் ஓபன் பண்ணலாம். இன் கேஸ் தெரியாம சரி நீங்க 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் எல்லாமே பேன் பண்ணிடுவாங்க. மறுபடியும் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து திருப்பி தரவே மாட்டாங்க. சோ இந்த ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சிருங்க. சோ ஆசைக்கு
நம்ம 2-3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ்ல மறுபடியும் எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அந்த விஷயம் ஃபைவர்ல வந்து ஸ்ட்ரிக்டான ரூலா வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக இது ரூலாவே வச்சிருக்காங்க. ஸோ கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு மெஷின்ல வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா இன்னொரு மெஷின் வாங்கி இன்னொரு ரவுட்டர் வாங்கி இல்லாட்டி இன்னொரு கனெக்ஷன் வாங்கி தனியாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். பட் அதே மெஷின்ல வந்து அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க வந்து ஒரு லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு வந்ததுக்கு பிறகு கூட அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க, திருப்பி அந்த அக்கௌண்ட்டை தரையும் மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம் நல்லா ஞாபகம் வச்சிருங்க. ஸோ நம்ம சொன்ன உடனே போயிட்டு 2-3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு ஜிமெயில் ஐடிக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவர்ல கட்டாய ரூலா இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஃபைவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு புது விஷயங்கள் எல்லாமே பண்ண வேண்டியதாகிரும். ஸோ இந்த விஷயம் கட்டாயம் ஞாபகம் வச்சிருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபைவர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது எப்படி அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன். ஸோ ஜஸ்ட் வந்து யூடியூப்ல நம்ம சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஃபைவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற வீடியோஸ் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கு. டைம் உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்த்து கூட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். பட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முன்னுக்கு வெப்சைட்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, மற்றவங்க எப்படி இப்போ அவங்களுடைய கிக்கை போட்டிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் போட்டிருக்காங்க, உண்மைக்குமே அது அட்ராக்டிவா இருக்கா, ஸோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம ஏர்னிங்ஸுக்கு முன்னுக்கு ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இருக்கணும். ஸோ ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரிசர்ச் ஏதாவது ஒரு கஷ்டம் பட்டிருக்கணும். ஸோ அந்த கஷ்டம் தான் ரிசர்ச் அப்படின்னு சொல்றது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டாக பண்ணுங்க. அதுக்கு பிறகு நம்ம ஏர்னிங் பக்கத்தை ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொண்டு வரலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவரில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ ஃபைவரில் கட்டாயம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு ரிவ்யூ வந்ததுக்கு பிறகு தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேங்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதனால தான் ஃபைவரில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறது வந்து ரொம்பவுமே கஷ்டம், அது வந்து கிடைக்கவே கிடைக்காது, இத்தனை பேரில் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், 1% லக் இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிக் வந்து கட்டாயம் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு கிக், அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் போட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கிக் வந்து போட்டு ட்ரை பண்ணணும். ஸோ முக்கியமாக நான் ஒரே ஒரு டிப் சொல்றேன். நீங்க எந்த கேட்டகரியில் கிக் ஒன்று அப்லோட் பண்றீங்களோ அதை வந்து நீங்க ஒரு வீடியோ ஒன்றும் அப்லோட் பண்ணீங்கன்னா கட்டாயம் அது ரேங்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ அதையும் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு போட்டோ அப்லோட் பண்றதை விட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா அது ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. இந்த ஃபேக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டே நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு ரிவ்யூ பெற்றுக்கொள்றதெல்லாம் அது யூஸ் பண்ணலாம். பட் ஆனாலும் அது வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி இதே விஷயம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த விஷயம் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும். கட்டாயம் உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து நீங்க கிக்கை வந்து மாற்றி போட்டு பாருங்க. ஸோ ஒரு 1 month ட்ரை பண்ணுங்க, மாற்றி போட்டு அதுக்கு பிறகு கட்டாயம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கிடைக்கும். ஸோ கேட்டகரி அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதில் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பர்த்டே விஷ் பண்ண முடியும்னா, உங்களால் ஆக்ட் பண்ணி வீடியோஸ் போட முடியும்னா, உங்களுக்கு வந்து யாராச்சும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணி தாங்கன்னா அதை பண்ணி தர முடியும்னா அதை கூட உங்களுக்கு வந்து ஃபைவரில் வந்து செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் கூட ஃபைவரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து சொன்னால் வினோதமாக இருக்கும், பட் இந்த மாதிரி கேட்டகரிஸ் கூட அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதான் நான் சொன்னேன், சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கேட்டகரிஸாக உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மணியை வந்து ஒஃபிஷியலாக ஸ்ரீலங்காவில் விட்ரோ பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பேபால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல, பேனியர் யூஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒஃபிஷியலாக ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு விட்ரோவல் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ உங்களுக்கு விட்ரோ பண்ணுறதா இருந்தாலும் பேனியர் மூலமாக ஈஸியாக விட்ரோ பண்ணிடலாம். ஸோ ஃபைவர்லேருந்து ஏர்ன் பண்ணுற மணியை வந்து விட்ரோ பண்ணலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டாக இருந்துச்சு, விட்ரோ பண்ண கொடுப்பாங்களான்னு. ஃபைவரில் வந்து நீங்கள் கிக் ஒன்று போட்டீங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் போயிடும். அந்த கமிஷன் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு $5 போட்டிருந்தீங்கன்னா $4 வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. $1 வந்து ஃபைவருக்கு போயிடும். ஸோ இன்கேஸ் சரி நீங்கள் அந்த செலரை வந்து உங்களுடைய பர்சனலாக நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸோ ஃபோன் நம்பரோ நீங்கள் வந்து ஃபைவர் சாட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா கட்டாயம் அந்த அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம வந்து கிளாஸில் போய் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஒரு ரீசனும் அதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் எக்கச்சக்கமான ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஃபர்ஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிறணும். நம்ம தெரியாமல் செய்கிற ஒரே ஒரு மிஸ்டேக்னால நம்ம வந்து ஒரு பெரிய பிழையில வந்து விழுந்துருவோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அக்கௌண்ட் வந்து பேன் ஆயிருச்சுன்னா அதை வந்து மறுபடியும் பெற்றுக்கொள்ளவே முடியாது, கொடுக்கவே மாட்டாங்க. அது வந்து 100% நம்மளுக்கு ஷூரா சொல்லலாம். என்னதான் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணாலும் அந்த அக்கௌண்ட் வந்து மறுபடியும் கிடைக்கிறது வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த நிலை நம்ம வந்து அந்த ரூல்ஸை வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஃபைவர் அப்படின்னு சொன்னோன்னா அதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணும்போது இந்த விஷயங்களையும் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கிறணும். ஸோ இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம், காசு வந்து குயிக்காக நம்ம கைக்கு கிடைச்சிருமா. ஸோ எந்த ஒரு சைட்லையுமே நம்மளுக்கு வந்து குயிக்காக வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கோர்ஸை செஞ்ச உடனேயோ இல்லாட்டி நீங்கள் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கட்டாயம் ஆர்டர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதாவது கட்டாயம் ஆர்டர் கிடைக்கும், ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம முதல் நாள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அடுத்த நாளே வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிரும்
கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணினா ஒரு 2 weeks 3 weeks அப்படி மாதிரி வெயிட் பண்ணணும். ஸோ கிக்கை சேஞ்ச் பண்ணி போட்டு பாருங்க. அதில் கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய எக்கச்சக்கமான ரூல்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஏர்ன் பண்ணலாம். பட் அதை வந்து நம்ம சரியா படிச்சு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தது கட்டாயம் கோர்ஸை ஃபாலோ பண்ணணுமா, இந்த பண்ணணுமா, அதை பண்ணணுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ ஃபைவர் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஃபைவர் மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு வந்து எப்பயுமே இருந்துடாதீங்க. ஏன்னா ஒரு சைட், அதாவது ஆன்லைன் ஏர்னிங் சைட்டை வந்து எந்த நேரம் வேணாலும் பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்க ஃபைவரை செய்யும் போதே இன்னொரு சைட்டை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 ஆன்லைன் ஏர்னிங் சைட்டை வந்து உங்களால ட்ரை பண்ண முடியும். ஸோ நானும் முடிஞ்ச அளவு ஆன்லைன் ஏர்னிங் சைட்டை பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எது செட் ஆகுதோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் வந்து லோகோ டிசைன் பண்ணேன். அப்போ நானும் போய் ஃபைவரில் லோகோ தான் டிசைன் பண்ணுவேன். இப்போ இவர் வந்து டெக் வீடியோ போட்டாரு, நானும் டெக் வீடியோ தான் யூடியூப்ல போடுவேன் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அது வந்து மோஸ்ட்டாக வந்து சக்ஸஸ் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கான ஸ்கில்லை நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கான ஏர்னிங்ஸை வந்து உங்களால் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதை தான் நம்ம முடிஞ்ச அளவு செய்யணும். ஸோ எல்லாத்துலையும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இது ஓகே, இப்போ நான் வந்து ஃபைவரும் ட்ரை பண்ணேன், ஸோ அதை விட எனக்கு யூடியூப் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நான் யூடியூப்ல தான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஃபைவரும் நம்மளால பண்ணலாம், யூடியூபும் பண்ணலாம் அப்படின்னு 2 டிசிஷன்ல லாஸ்ட்டாக ஒரு டிசிஷனுக்கு தான் நான் வரப்போறேன். ஸோ யூடியூப் அப்படின்னா யூடியூப்பை மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களால் ஒரு முடிவை வந்து எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சைட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கலாம். ஸோ ஃபைவர் ஒர்க் ஆயிருச்சா, ஸோ ரைட் ஓகே ஃபைவரில் நம்ம வீடியோ செய்யலாம். ஸோ நம்ம வேலையை விட்டுட்டு வந்து ஃபைவரில் வீடியோ செய்யலாம் அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு பார்ட் டைமாக வந்து நீங்கள் ஃபைவரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வரும்போது நீங்கள் கட்டாயம் வந்து உங்களுடைய ஃபுல் டைம் ஒர்க்காக கூட பண்ணலாம். ஸோ ஃபுல் டைமாக பண்ணலாம், பட் பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபுல் டைமாக மாற்றுங்க. ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஒன்று இருக்குன்னா அதை விட்டுட்டு வந்து நீங்கள் ஃபைவர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்டிங் பார்ட் டைம், அதுக்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு வந்து அதை ஃபுல் டைமாக மாற்றலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோவாக இருந்தாலும் ஃபைவரை பற்றி இப்போ தெளிவான விளக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 2-3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.